ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக் டு ஆனந்த பிரியா ஹோம் லாக்ஸ். இன்றைக்கி சூப்பர் அண்ட் எம்மியான ஒரு மருந்து குழம்பு ரெசிபி பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய கம்யூனிகபிள் டிசீஸ்லாம் வருது. ஸோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. 2 எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டு உரிக்கணும்னு அவசியம் கிடையாது. பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துருக்கேன். ஒரு 2 டீஸ்பூனுக்கு மிளகு, 2 டீஸ்பூனுக்கு ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். நல்லெண்ணெய் விட்டு தாளிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. ஸோ இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன். ஸோ கொஞ்சமாக கடுகு, உளுந்து, அதுக்கப்புறம் நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினோடனே தக்காளியும் எடுத்து போட்டுக்குங்க. சின்ன வெங்காயத்தில் பண்ணிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பும் சேர்த்துருக்கேன். இந்த எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதில் மிளகாய் தூள் கொஞ்சமாக போட்டுக்குங்க. ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நமக்கு மிளகு அந்த பூண்டெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அதிலே காரம் கொடுக்கும். ஸோ அதனால் காரம் மட்டும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் குழந்தைங்க சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கறதுனால கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக போனால் கூட ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா அப்போ தான் குழம்பு பார்த்திங்கன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லைனா ஒரு மாதிரி கசப்பு தன்மை எடுத்துடும். ஸோ இப்போ கரைச்சி வச்சுருக்கிற இந்த புளியையும் சேர்த்துட்டு புளி கரைசலும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்குங்க. சூப்பரான குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை நல்லா மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இது கொதிச்சிட்ட உடனே பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு திக் கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அப்படியே ஓப்பன் ஃப்ளேம்லேயே விட்டுட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா சுண்டி வர அளவுக்கு கொதிக்க விடுங்க. ஸோ அப்போ நமக்கு சூப்பரான குழம்பு ரெடி ஆகிடும். ரொம்பவே எம்மியாக இருந்தது. குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குது. இட்லி, தோசை அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரைஸில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே எம்மியாக இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் இன்றைக்கி ரைஸ் எதுவும் வைக்கல. ஸோ சப்பாத்திக்கு தான் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். பட் ஆனால் ரைஸுக்கு இது சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியல் அண்ட் தென் பப்பாயா, கொஞ்சமாக குக்கியூம்பர் மட்டும் வச்சுக்கிட்டு கொஞ்சமாக சப்பாத்தியும் போட்டு நான் ஆஃபீஸ்க்கு இன்றைக்கி எடுத்துகிட்டு போயிருந்தேன். வீட்டுக்காக தான் இந்த குழம்பு செஞ்சு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இணைந்திருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.